ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது. அவருடைய நாள் சமீபமா இருக்குது. அவருடைய வருகையின் நாட்கள், அவருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே சம்பவித்து கொண்டிருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் வழியாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன காரியம்? இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய இஷ்டப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் பைபிள் படிக்காங்க, ஜெபிக்கிறாங்க, சர்ச்சைக்கு வராங்க, அவ்வளவுதான். இந்த 3 தான் தேவ பிள்ளைங்க அடையாளங்கிற மாதிரி போச்சு. ஆனா அவர்கள் உபவாசத்துல காத்திருப்பாங்க, பல மணி நேரங்களா ஜெபம் பண்ணுவாங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தின் துதியில இருப்பாங்க, பரிசுத்தத்தை உயிர் மூச்சா காத்துக்கொள்வாங்க. அந்த வைராக்கியம் தான் இந்த காலத்துல குறைஞ்சு கொண்டே இருக்குது. இஷ்டத்துக்கு வாழலான்னு வாழ்கிறாங்க. பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பரிசுத்துக் கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்காக பைபிளை கையில வச்சிருந்தாப்புல இயேசுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இருக்குன்னு ஆயிராது. ஜெபம் பண்ணுவதனால இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இருக்குன்னு மாறிடாது. சபைக்கு வருவதனால இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இருக்குன்னு மாறிடாது. உங்களுடைய அடிப்படை மனசாட்சியில ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு பயப்படுகிறீங்கிறத மட்டும்தான் கர்த்தருடைய நாள்ல பார்க்க முடியும். அதுதான் இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு. அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல இடமே கிடையாது. இந்த உறவை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அவங்கவுங்க மனசாட்சி அறிஞ்சிருக்கோம். எல்லாரும் பார்க்க நல்ல பிள்ளையா இருக்குது ஈஸியான ஒரு வேலையில. இன்னைக்கு அப்படித்தான் தேவ பிள்ளைகள் நிறைய பெருகிக்கிட்டு சினிமா தேட்டர்ல எல்லா இடமும் நிற்கிறாங்க. கேட்டா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்பாங்க. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அதெல்லாம் சர்ச்சைக்கு கரெக்டாக போயிரும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த அபிஷேக ஆராதனை மத்தியிலும் கர்த்தர் இந்த ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல இந்த 1 to 11 வசனம் வரைக்கும் குறிப்பிட்டு இந்த காரியத்துல நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வார்த்தையின் வழியா எல்லா சங்கரிப்பின் காலம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது மகா சங்காரம் வருகிறது என்றே சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் அப்படி வரும் என்று அதிலே சொல்லுகிறார். பூமியெல்லாம் வெந்துருகி போகும், ராஜாக்குடைய இருதயங்களாம் கரைந்து போகும், எல்லாரும் அலறி போவாங்க, பாவத்தின் நிமித்தமாய் உலகம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எல்லாமே இந்த 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்துக்குள்ளவே எழுதப்பட்டுச்சு. இப்படி எழுதப்பட்ட போதும் இதில் ஒரு காரியம் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். இந்த பரிசுத்தமாக்கினவர்களை வைத்துதான் தேவன் இந்த வேலையவே செய்ய போகிறார். அப்போ பரிசுத்தம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல, நம்ம எப்படியோ வாழ்கிற பட்சத்துல தேவன் பரிசுத்தமானவர்களை பிரித்து விட்டு இயேசு இயேசுன்னு என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அசுத்தமானவர்களா இருப்பார்களானால் அவர்களை அந்த வேகாத அக்கினிலே போடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒரு யாகத்தினால், ஒரு யுத்தத்தினால் கர்த்தர் இறங்கி தேசத்தை நியாயந்திருக்கிற நாள், உலகத்தை நியாயந்திருக்கிற நாள் வரும்போது அது மகா சங்காரம் பூமியிலே உண்டாகுமா? எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது. ஏன்னா அத்தனை இயற்கைகளும் சீற்றங்களை உண்டாக்கிவிடும். வானத்திலிருந்து அக்கினி விழும், கந்தக அக்கினியா விழும், கொடூரமா இருக்கும். அந்த நாளை சகிப்பவன் யாரு? மலைகள் எல்லாம் உருகும், கடல் தண்ணீர் முழுவதும் வற்றி போயிரும். அதான் பூமியே வருங்காலத்துல என்ன ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க. உண்டாக்கப்பட்ட சூரியன்ட்டையே பூமி போயிருங்காங்க. அதான உண்மை. புயிர்ப்பு விசை, ஒரு ஈர்ப்பு விசையில இப்ப பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்? பூமி வெப்பத்துக்குள்ளாக இழுக்கப்பட்டு சூரியன்ட்டையே போயிரும். அப்போ என்ன ஆகும்? வெந்துருகி ஒண்ணுமில்லாம போயிரும். இன்றைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு இதை சொல்லுகிறாங்க. பூமி சூரிய நோக்கி போய்கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் வேதவசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த பூமி அக்கினிக்கு இரையாகும் எழுதப்பட்டுச்சு. முதலாம் தோன்றப்பட்ட பூமி தண்ணீரினால் தேவன் மனுக்குலத்தை அழித்தார். இனி வருகிற காலத்துல என்ன ஆகும்? அக்கினிக்கே இரையாக்குவார் இருக்கு. அப்போ எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய எச்சரிப்புல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள, பெர்சனல்குள்ள ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீங்க? திடீரென்று அவர் ஒரு யாகத்தின் நாளை கூட்டிவிட்டு
என்னுடைய பரிசுத்தவான்களை எல்லாம் கூட்டுங்கள் அப்படின்பாரு. அப்போ இன்றைக்கே தாகத்தோட உபவாசத்தோட பரிசுத்தம் குலைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஏக்கத்தோட நோக்கத்தோட என்னை என் ஊழியக்காரர் வாழ்த்தலாம், என் சபையில எல்லாரும் வாழ்த்தலாம், எங்க அம்மா அப்பா என்னை வாழ்த்தலாம், யாரு வேணும் என்னை வாழ்த்தலாம், எனக்கு இருக்கிற வாழ்க்கை என் ஆண்டவருக்கு தான் தெரியும், நான் அந்த ஆண்டவருக்கு பயபக்தியா வாழணும்னு இருப்பார்களானா அன்னைக்கு பரிசுத்தவான்களை கூட்டுங்கும் போது தெரியும். அந்த பரிசுத்தவான்களுக்கு இப்பவுமே ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். நம்ம திடீர்னு இப்போ ஒரு அபிஷேக ஆராதனை கூட்டம் நடத்துறோம், இதெல்லாம் என்ன நோக்கம்? கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதே எப்படி வேணா இருக்கலாம், நம்ம வாட்டுக்கு வெளியூர் சுற்றி பார்த்துட்டு எங்கே வேணா இருக்கலாம். இல்லை, கர்த்தருடைய சமூகம் முழுமையாய் நாம் எப்படி கொடுக்குறோம், கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற பயம். இந்த நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறோம். கிடைச்ச நேரங்களாம் பாடல் படித்தோம், கிடைச்ச நேரங்களாம் துதிச்சோம், கிடைச்ச நேரங்களாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கிடைச்ச நேரங்களாம் கர்த்தருடைய அன்பை பேசணும். வெட்டியா 5 நிமிஷம் கழிக்காதபடி இருக்கிறோமா? பார்க்குறோம். ஏன்? ஒரு நாள் இந்த உலகத்தை நியாய்ந்திருக்கிற நாள் வரும்போது கர்த்தர் என்னை சார்ந்து இருக்கிற என் பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் அப்படிம்பார். அதில் இடம்பெறும். அதே மாதிரி இந்த கூட்டம் முடிந்த வீட்டுக்கு போனாலும் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கணும். உங்களுடைய ஜெப நேரம் கூடியிருக்கணும். உங்களால் விட முடியாத சில தீய கிரியைகளை நீங்கள் விட்டு ஒளிஞ்சிருக்கணும். அந்த காரியமே உங்ககிட்ட அந்த பேர் முதலாக சொல்லப்படாமல் இருக்கணும். அதுதான் நல்லது. இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு சடங்காச்சாரம் முடிச்சிட்டோம், இன்னும் வீட்டில் போய் எப்படி இருப்போன்னு எப்படி வேணா இருப்போன்னு இருந்தா திடீரென்று அவர் பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்கும் போது நடந்துடும். அந்த 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். ஆம், பரிசுத்தமாக்கினவர்கள் பராக்கிரமசாலிகளாய் ஆண்டவர் இந்த பூமியில நிறுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு ஜெபிப்பது, துதிப்பது, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வாங்கி தருவது, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையோடு வாழ்வது மட்டும் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்கள பார்த்தா எப்போவுமே ஏசு ஏசுன்ட்டே கிடப்பாங்கப்பா, எப்போ பாரு ஜெபன்ட்டே இருப்பாங்க. ஷேய் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் அலுப்பாக இருக்கலாம். ஆனால் இவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கூட்டுங்கள், என்னுடைய பராக்கிரமசாலிகளுக்கு கட்டளை கொடுங்கள் பார். ஆண்டோடைய பார்வையில் நாம் பராக்கிரமசாலிகள். ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன ஸ்தோத்திரம் செலுத்தினா, நம்ம எப்படி ஜெபிச்சா ஆண்டவர் பயங்கரமாக இறங்குவாருங்கிறது அந்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களாக மாறி, இன்னும் ஆண்டவருடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு பெரிய காரியம் இருக்கு என்பதை நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார்ல. இது பெரிய ஆச்சரியமானது இல்லையா? இது யாருக்கு எதுக்கு எழுதப்பட்டதுன்னா வருங்காலத்துக்கும் சேர்த்தே எழுதப்பட்டிருக்குது, மாற்றமே இல்லை. ஏன்னா யாரையுமே இதில் குறிக்கல. பூமியில் இருக்கிற தன்மைகள், பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பூமியிலே களியாட்டம் ஆடுகிற பாவிகளுடைய சூழ்நிலைகள், இதை குறித்து இங்கே பேசியிருக்கு. ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும், அவர் அக்கினி எப்படி இறக்குவார், இதை தான் எழுதியிருக்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இது பொதுவான ஒரு காரியம். ஆகவே பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மை அழைத்தது எதற்கு? வேலை கொடுப்பதற்கு, வாழ்க்கையை உயர்த்தி வீடு கட்டி வாழ வைப்பதற்கு இல்லை. எல்லாமே கொடுப்பது எதுக்கு? பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு, பரிசுத்தத்திற்கு. அவர் விரும்புகிற பரிசுத்தம் என்பதுக்கு அடையாளமே என்னன்னா, நீங்க எப்பொழுதும் தேவனை துதிக்கிற ஜனமா மாறுவீங்க. அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தவானா இருப்பதுன்னா நீங்க 4 பேர் பார்க்க எப்படி வேணா நடிச்சுட்டு போயிடும்ல, அது கிடையாது. எந்த நிலைமையிலும் அவங்களுக்கு நேரம் கிடைச்சா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டோடைய பிள்ளைங்களோட இருப்பாங்க, தேவனுடைய ஆலயத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற வேலை போக நேரம் போக மற்ற நேரங்களை வேஸ்டாக கழிக்க மாட்டாங்க. அவங்க தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பொருள், அவங்க தான் பரிசுத்தத்தை விரும்புகிறாங்களும் பொருள். சபைக்கு ஒருத்தரால் வரவே முடியாது, அடிக்கடி அவங்க சபையை எட்டி பார்க்க முடியாதுன்னா அதோடைய சூழ்நிலை அழகா புரிஞ்சிருங்க. அவங்களுக்கு பரிசுத்தம் மட்டும் இல்லை, அவ்வளோதான். அவங்க பரிசுத்தமாகவும் விரும்பலை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சபைக்கு போகவே பிடிக்கலம்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அப்படி சொல்றவங்கள பார்த்தா அவங்க பாவத்தில் உழன்று கிடக்காங்க. அவங்க தான் சபைக்கு வரவே விருப்பம் இருக்காது, அவங்களுக்கு தான் விருப்பமே இருக்கு. கீழே வாசிச்சிங்கன்னா பாவத்துக்கான காரியங்கள் அனைத்தையும் எழுதி வச்சிருப்பார். எனது 8ஆம் வசனத்தை படிங்க. உலகத்தில் சம்பவிக்கிற பாவத்தின் தண்டனைகள் எப்படி இருக்குமா? அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் மாறும். எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத முகமாய் போகுமா? பாவமே வாழ்க்கை என்று இருக்கிறவர்கள். உண்மையாவே தேவனுக்குள்ள இருக்கீங்கன்னா இன்னும் நீங்க பரிசுத்தத்தை காத்துக்குள்ள இன்னும் உங்க ஜெப நேரத்தை கூட்டணும்.
உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்றது என்னவா இருக்கணுமானா, அவங்க எப்பவுமே தான் ஜெபம் தான் இருக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கை மாறிடும். கடைசி காலத்துல பாவிகளுக்கு என்ன சம்பவிக்குது? 11ஆம் வசனம், பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்தி போடுவார். யாரும் ஆண்டவர்கிட்ட நிற்க முடியாது. சும்மா பைபிளை வச்சிருக்கேன், நான் ஆண்டவரை தேடினேன், சர்ச்சுக்கு தான் போறேன்னு சொல்லி புண்ணியமே இல்லை. ஆண்டவருக்குள்ள போய் இன்னும் பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கவங்களால தான் முடியும். பாவத்து நிமித்தம் அலறல் வரும் இந்த பூமியில. எப்படிலாம் எதுக்கு அலறல் வருதான்? என்னத்தை தான் இவங்க கூட்ட கட்டினாலும், எவ்வளவுதான் பெருசுல இருந்து நாங்க சேப்பா இருக்கனாலும் அசைக்கப்படுவது எதுவா? 10ஆம் வசனம், வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிகொடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளிகொடாது இருக்கும். இதை மீறி மனுஷனுக்கு என்ன இருக்கு? சூரியனும் என்ன ஆகுமா? இருண்டு போகும், சந்திரனும் ஒளிகொடாது இருக்கும். அதுக்கடுத்து இந்த பூமியில எண்ணத்தை கட்டி புண்ணியம் என்ன? எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆகவே நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறுங்கள். யாரு பார்க்கவும் ஒரு வாழ்க்கை இல்லை. வான பூமி உண்டாக்குன ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறதுல உங்க குடும்பத்துல வர்ற சில சொந்தங்களுக்கு நீங்க ஒரு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்க. அவர்களோட உட்கார்ந்துக்கிட்டு உலக கேளிக்கைகள்ல ஈடுபடாதீங்க. ஒரு ஊழியக்கார் வரும்போது உங்க வீட்டை ரெடி பண்ணிக்கிறதுக்கு பேரு உங்ககிட்ட பரிசுத்தம் நினைச்சிடாதீங்க. உங்க வீட்டில் உங்களுடைய சொந்தங்கள் வரும்போது நீங்கள் மற்ற கேளிக்கைகளாம் விட்டு தேவனுடைய காரியத்தில் உட்கார்ந்திருப்பதுதான் நீங்க விரும்புகிற பரிசுத்தம். ஏன்? உங்களால அவங்க கெட்டு போகாம இருப்பாங்க. பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு இணைய ஆசையா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.